ஆர்கே நகர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் இந்த தொகுதியை மத்திய அரசு தத்தெடுத்துக் கொள்ளும் என்றும் தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் என்றும் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் கூறினார். சென்னை கொருக்குப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய கங்கை அமரன், கலையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஜகவில் நான் இணைந்தது வாழ்வில் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்தியாவில் மேலிருந்து கீழ் வரைக்கும் படர்ந்து கொண்டிருக்கும் பாஜக என்ற சக்தி தமிழ்நாட்டில் வர இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் என்னை வேட்பாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மோடிஜியின் கொள்கை திட்டங்கள்தான் என்னை மிகவும் ஈர்த்தது. என்னை வேட்பாளராக அறிவித்த நாள் முதல் பலர் என்னை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து வருவது சந்தோஷமாக இருக்கிறது. வெற்றி வேட்பாளரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கங்கை அமரன் முகத்துக்காக வேட்பாளர் அறிவிக்கவில்லை. என்னுடைய பிரச்சனை சாதாரணம். மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய பாஜகவில் என்னை முன்னிலைப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய, இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய, தமிழகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எழுச்சியின் ஆரம்பமாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் என்று கங்கை அமரன் பேச ஆரம்பித்த போது குறுக்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய கங்கை அமரன் பாஜக வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், இந்த தொகுதியை மத்திய அரசு தத்தெடுத்துக் கொள்ளும். நான் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். இந்த கட்சிக்காக எனது வாழ்க்கையை கொடுப்பேன். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் பலத்தை இறைவனும் மோடிஜியும் அமித்ஷாவும் ஆகியோர் கொடுக்க வேண்டும். அவர்களின் வழிநடத்துதலின்படி எனது பணி தொடரும். இந்த தொகுதியில் மக்களுக்கு எது செய்து தரப்படவில்லையோ அதை எனது முதல் முயற்சியாக செய்து தருவேன். இந்த தொகுதியில் தண்ணீர் பிரச்சனை தொடங்கி எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றன. இந்த தொகுதியை பாஜக கைப்பற்றும் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.